ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராஜே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில்கள் நாம் தரிசித்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் தற்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது மாண்டியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற நாகமங்கலா என்கின்ற திருத்தலமாகும். சௌமிய கேசவர் பெருமாள் திருக்கோயில் இங்கே அமைந்திருக்கின்றது. இந்த சௌமிய கேசவர் கோயில் என்பது 12ஆம் நூற்றாண்டில் ஹொய்சள பேரரசின் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட இந்து கோயிலாகும். ஹொய்சள மன்னன் விஷ்ணுவர்தன் ஆட்சியின் போது நாகமங்கலம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. மேலும் அவரது ராணிகளில் ஒருவரான பொம்மலா தேவி ஆதரவும் அளித்திருக்கின்றார். 2ஆம் வீர வல்லாளரின் ஆட்சியின் போது நாகமங்கலம் ஒரு அகரகாரமாக இருந்ததுடன் மரியாதைக்குரிய வீர வல்லாளர் சதுர்வேதி பட்டரத்னாகரம் என்ற பெயரையும் கொண்டிருந்தது இந்த நாகமங்கலா என்ற தலமாகும். தற்போது இந்த திருக்கோயில் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்தின் கீழாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அது ஒரு நினைவு சின்னமாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயில் நாகஹள்ளி, சதாசிவ கோயில் போன்ற வேறு சில ஹொய்சள பெயர்களால் அமைந்து அந்த கோயிலில் காணப்படும் நாகரா அம்சங்களை, அதாவது வட இந்திய பாணி அம்சங்களை காட்சிப்படுத்துகிறது. இங்கே விஷ்ணு கருடன் பீடத்தில் அமைந்து காட்சியளிக்கின்றார். தோலாயமான கோவிந்தம் மஞ்சஸ்துவம் மதுசூதனம் ரதஸ்துவம் கேசவம் திருஷ்டுவஹா புனர்ஜன்மே நதித்யதே என்கின்ற ஒரு ஸ்லோகம். அது நாகதோஷத்தை போக்கி மங்களத்தை அருள்வதால் நாகமங்கலா என்ற பெயரால் ஏற்பட்டது இந்த ஸ்தலம். கோயில் பலவற்றில் பெருமாள் பாஞ்சஜன்யத்தை இடக்கரத்தில் கொண்டு திகழும் பரம்பொழி இங்கே வலக்கரத்தில் கொண்டு காட்சி தருகின்றார். நாகமங்கலாவில் சகலவித மந்திர தோஷங்களையும் ராகு கேது முதலான நாகதோஷங்களை உள்ளடக்கி கொண்ட பாஞ்சஜன்யத்தை வலக்கரத்தில் ஏந்தியபடி அன்று குருட்சேத்திரத்தில் காட்சியளித்த அந்த பெருமாள் அதே திருக்கோலத்தில் இங்கேயும் காட்சியளிக்கின்றார். சௌமிய கேசப் பெருமாள் பார்த்தனுக்கு மட்டுமின்றி தன்னை சரணடையும் அடியவர்கள் அனைவருக்கும் பேரன்பையும் வேலருக்கும் பெருமாள் இவரே ஆகும். கேசி என்ற அரக்கனை வரித்த மூர்த்தி ஆனபடியால் கேசவர் என்று அழைக்கப்படுகின்றார். தாயார் ஸ்ரீ சௌமிய நாயகி தாயார். முன்னரே குறிப்பிட்டது போல திருவுருவங்களில் கரங்களில் வலப்புறம் சக்கரமும் இடப்புறம் சங்கம் காணப்படும். ஆனால் இங்கே வலக்கரத்தில் சங்கம், இடக்கரத்தில் சுதஸ்திர சக்கரத்தையும் ஏந்தியபடி காட்சி தருகின்றார். முன் வலக்கரத்தில் தாமரை மலரும், இடக்கரத்தில் கதையும் வேண்டியுள்ளார். சங்கம், சக்கரம், கதாதரம், பத்மம் ஆகியவளை 4 கரங்களில் ஏந்தி கருடபீடத்தில் அமர்ந்து பெயருக்கு ஏற்றாற்போல் சௌமியமாக காட்சி தருகின்றார் கேசவ பெருமாள். ராஜகோபுரத்தின் முன்பாக சுமார் 55 அடி உயரமுள்ள விஜயஸ்தம்பம் என்னும் கருட ஸ்தம்பம் உள்ளது. இதை ராமானுஜரே பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த ஸ்தம்பத்தின் ஒரு புறத்தில் பெரிய திருவடியான கருடனும் மறுபுறத்தில் சிறிய திருவடியான அனுமனும் சிறு குழந்தை போன்ற உச்சிக்குடுமியுடன் அழகிய சிலைவடியில் காட்சியளிக்கின்றார் அனுமன். அழகிய 7 நிலை ராஜகோபுரம் வழியே ஒரு சில படிகள் ஏறியுடனே நுழைவாயிலில் இருந்தபடியே ஸ்ரீ சௌமிய கேசவ பெருமாளை தரிசிக்கலாம். சிவராத்திரி நாளன்று இறைவனின் முன்புள்ள விஜயஸ்தம்பத்தின் அருகில் லட்ச தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. அன்று ஆலயமே தீப ஒளியில் தீபாவளி போன்று காட்சியளிக்கும் என்று இங்கு உள்ளவர்கள் கூறுகின்றார்கள். சௌமிய கேசவ பெருமாளின் வலப்புறம் ருக்மிணி சத்யபாமாவுடன் புல்லாங்கல் ஒரு வேணுகோபாலர் சன்னதி உள்ளது. மறுபுறம் 5 தலை நாகத்தின் கீழ் அமர்ந்த நிலையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அருள்பாலிக்கின்றார். அடுத்து ஸ்ரீ பூமிதேவி, நீலாதேவி சமேத ஸ்ரீ பரவாசுதேவர், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் ஆகியோரது சன்னதிகள் உள்ளன. ஹொய்சள மன்னர்களின் ஆலய கட்டிட பாணிக்கு உதாரணமாக திகழும் இந்த ஸ்தலம் நாகமண்டல வாணி பார்கட்சேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. நாகமண்டலம் என்பது ஆதிசேஷனை குறிக்கும். அதனால் அனந்தபுரம் என்ற பெயரும் இந்த ஸ்தலத்திற்கு உண்டு. மகாமண்டபத்தின் பேரில் ஆதிசேஷன் மண்டலாகாரமாக தன்னை சுற்றி கொண்டு சங்கின் மீது வேறெங்கும் காணாத அபூர்வ அமைப்பில் அமைந்திருப்பதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 108 சங்குகளின் அமைப்பில் மீது உள்ள ஒரு பெரிய சங்கின் மீது உடலை சுற்றி வளைத்து அமர்ந்திருக்கும் ஆதிசேஷனுக்கு திருமஞ்சன வழிபாடு ஒரு சிறப்பாகும். சர்வதோஷம், திருமண முறிவு, பயம், வியாதி போன்றவை அகலும் மகப்பேறு, மணப்பேறு வேண்டியும் திருமஞ்சனம் செய்கின்றார்கள் பக்தர்கள். புவனேஸ்வர மண்டபம் என்னும் இந்த மண்டபத்தில் உள்ள ஆதிசேஷனின் மண்டலாகார அமைப்பு மிகவும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் திகழ்கிறது. ராகு, கேது ஆகியவற்றால் திருமண தடை, சந்தான பாக்கியம் இன்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய திருத்தலமாக இது அமைந்திருக்கின்றது. மைசூர் மாண்டியாவிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலும் பெங்களூரிலிருந்து 107 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல்கோட் மங்களூர் சாலை இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. இங்கு வந்தால் அருகில் உள்ள திருநாராயணபுரம் மேல்கோட்டை திருநாராயண பெருமாளையும் சேவிக்கலாம். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலையும் தரிசிக்க தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். கண்ணனை பண்ணி மனமே, கண்ணனை பண்ணி மனமே, தினமே கண்ணனை பண்ணி மனமே, தினமே கண்ணனை பண்ணி மனமே,
தினமே கண்ணனை பணி மனமே தீரவே கண்ணனை பணி மனமே மன்னிய சோதை செய் புண்ணிய ஸ்வரூபனை மன்னிய சோதை செய் புண்ணிய ஸ்வரூபனை மாதவனை நமது யாதவதீபனை மாதவனை நமது யாதவதீபனை கண்ணனை பணிமன பாண்டவர் நேயனை பக்த சகாயனை பாண்டவர் நேயனை பக்த சகாயனை பவள செவ்வாயனை பவள செவ்வாயனை பவள செவ்வாயனை பரமனை மாயனை பவள செவ்வாயனை பரமனை மாயனை கண்ணனை பணிமனமே மங்கள மூலனை கோகுல பாலனை மங்கள மனமிகு துளசி மாலனை பாலனை மனமிகு துளசி மாலனை பாலனை கண்ணனை பணிமனமே பின்னவர் போலவே பண்ணில் வருவேக பண்ணனை ஷாமள வள்ளனை தாம மேலே தாமரை பூல இருக்கா தாமரை மொக்கில் இருக்கா கீழே வந்தா பெரிய பலமுரி ஷங்க் ஆயிடுச்சு இப்போ பலமுரி ஷங்க் ஆயிடுச்சு 108 ஷங்க்ல இருக்கா 108 ஷங்க்னா ஒரு மண்டலா பணிபுரா அனந்த க்ஷேத்ரா நாகமண்டல போய் ஊர் பேர் நாகமங்கல் ஆயிடுச்சு இந்த க்ஷேத்திர மகிமை என்னன்னா நாகதோஷம் சர்ப்பதோஷம் குழந்தை இல்லைன்னு கல்யாணம் இல்லைன்னு வீடு இல்லைன்னு ಮನಸ್ಸಿಗೆ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲನೆ ಒಡಂಬ ಸರಿ ಇಲ್ಲನೆ ಎಲ್ಲ ಪರಿಹಾರ ಕ್ಷೇತ್ರ ಎಲ್ಲ 5 ವರ್ಷ ಹೋಗಿದೆ 1000 year old temple ಈ ಭುವನೇಶ್ವರಿ ಮಂಟಪಕ್ಕಿಂತ ಎಲ್ಲ ಅಷ್ಟದಿಕ್ಪಾಲಕರು ಸೂರ್ಯ ಚಂದ್ರಾದಿಗಳು ರಾಹು ಕೇತು ಎಲ್ಲ இருக்கா சகல கிரகதோஷம் இருக்கா இந்த க்ஷேத்திரக்கு வந்து விடுதலை ஆகும் தரிசனம் பண்ணிப்போ ஹெட் தலை வந்து ராகு வால் கேத்து தலை ராகு வால் கேத்து இப்போ வால் கேத்து எல்லாம் இந்த பக்கம் வாங்க அமீன் எல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா நீங்க தலை பக்கல வால் ஜெயின் ஆயிடுச்சு பாரு அந்த தலை பக்கல மணி பக்கல வந்து வால் ஜெயின் ஆயிடுச்சு பாரு தெரியுதா புரியுமா புரியுது அது தலை பக்கல வால் ஜெயின் ஆயிடுச்சு பாரு செயின் போட்டு இல்லையா வால் இருக்கிற அது தலை வந்து ராகு வால் வந்து கேத்து ராகு கேத்து தோஷம் இருக்கா நிவர்த்தி ஆகும் ராகு கேத்து தோஷம் இருக்கா கல்யாண தொந்தரை குழந்தை பாகிய தொந்தரை வீடு கட்டுறதுக்கு வேலைக்கு என்ன தொந்தரை இருக்கா சீக்கிரம் வேலை ஆகும் இது இங்கே இங்கே வாங்க இங்கே வாங்க இந்த பக்கம் வாங்க இங்கே பின்னாடி உடம்பு பின்னாடி உடம்பு ಈ ಕಡೆ ಬನ್ನಿ ಜಗಮೇಲೆ ಹೇ ಜಗಮೇಲೆ ಪರಮಾತ್ಮ ಎವರಿತೋ ಮೊರಲಿಡುವುದು ಓ ಜಗಮೇಲೆ
सरि गरि सरि स साधियन्यक्षये विदुः प्रयाणकाले विजमाम ते विदुर्युक्तचेतसः ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन